என்னங்கய்யா கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க? ஏய், நல்லவன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ? என்னாச்சுமா? ஏய், சும்மா அப்படி நடிக்காத. எங்க இந்த வைர நெக்லஸ்? நீங்க கேக்குறது ஒண்ணும் புரியல. என்ன வைர நெக்லஸ்? நீ திருடின வைர நெக்லஸ ஒழுங்கு மரியாதையா நீயே எடுத்து கொடுத்துட்டா நல்லது. இல்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். இதெல்லாம் ஓவர் சித்தி. இவர்தான் வைர நெக்லஸ் எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுற திவ்யா? நீயே யோசிச்சு பாரு. என் ரூம்ல கழட்டி வச்ச நெக்லஸ காணோம். என் ரூம்குள்ள போனது இவன் மட்டும்தான். அப்ப இவனை தவிர வேற யாரு எடுத்திருப்பா? என்னம்மா என் மேல போய் சந்தேகப்படுறீங்க? வைர நெக்லஸ் ஆசைப்பட்டு திருடுறாலாம் கிடையாதுமா. நான் ஏழை தான், ஆனா திருடன் கிடையாது. சொன்ன கேளுங்கம்மா. நான் எடுக்கலமா. அம்மா வைர நெக்லஸ் கிடைச்சிருச்சு. ஆமா இதுதான். எங்க இருந்துச்சு? உங்க பாத்ரூம்ல இருந்துச்சுமா. அக்கா, குளிக்கும் போது நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு தானக்கா குளிப்போம். அப்ப இத நீங்க வச்சுட்டு மறந்துருப்பீங்க. ஆமா இப்பதான் ஞாபகம் வருது. பெட்ல வைக்கல, பாத்ரூம்ல வச்சிருந்தேன். அதுக்குள்ள போட்டு இந்த பாடு படுத்திட்டீங்களே, பாவம் இந்த பையன். தப்பா நினைச்சுக்காதப்பா. என்னவோ தப்பு நடந்து போச்சு, பெருசா எடுத்துக்காத. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம என் மேல இவ்வளவு பெரிய பழி போட்டீங்களேயா? சாரி தம்பி, இப்படி நடந்திருக்க கூடாது. தப்புதான். வைர நெக்லஸ்ன்னு சொல்லவும் எல்லாரும் கொஞ்சம் பதறிட்டாங்க. இப்படி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். உங்க வீட்ல ஒரு பொருள் காணாம போனா திடீர்னு புதுசா வந்தவங்கள நீங்க சந்தேகப்பட மாட்டீங்களா? என்ன பேசுற கவிதா? எங்க கழட்டி வச்சேன்னு ஞாபகம் இல்லாம இந்த பையன் மேல பழிய போட்டுட்டு அதையும் நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ முதல்ல இவர்கிட்ட சாரி கேளு. தப்பே இல்ல கவிதா, நீ சாரி கேட்கறது தான் நியாயம். சாரி கேளுன்னு சொல்றேன்ல. சாரி. இனிமே நீங்க சாரி சொல்லி என்னங்க ஆக போகுது? உங்களை சொல்லி குத்தம் இல்ல. ஏழைங்கனாலே திருடுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. நாங்கெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கிறவங்க. பட்னியா கிடந்தால கிடப்போம், திருடி சாப்பிட மாட்டோம். ஏடி, உனக்குன்னு ஆசைப்பட்டு வாங்கினதை அவகிட்ட குடுக்குற? அப்பா, அவங்கள பேச வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. ஏய், என்னடி பேச வேண்டாம்? என்ன பேச வேண்டாம்? கொஞ்சம் அமைதியா இருமா. யாரு என்ன சொன்னாலும் இது உனக்கு தான், வெச்சுக்கோ. வாங்கிக்கோன்னு சொன்னேன். நீ உள்ள போ. அண்ணன், இந்த புடவைய எனக்காக எடுத்துட்டு வந்தீங்க. அது நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கடைசியில ஏன் கைக்கே வந்துருச்சுன்னு. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கிறதுக்கு நிஜமாவே நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒண்ணு திவ்யாவுக்கும் தெருவுக்கும் கல்யாண பட்டு புடவை ஆர்டர் பண்ற வரைக்கும் வந்துட்டாங்க. இதுல திவ்யா இனிமே இந்த வீட்ல தான் இருக்க போறாளாம். திவ்யா உங்க அக்காவோட பொண்ணு தானே? அப்ப உங்க வீட்ல இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை? புரியாம பேசாதீங்க கௌதம். நம்ம ஆபீஸ்ல ஏற்கனவே நிறைய கோல்மால் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல பணம் அடிச்சிருக்கோம். அதுக்கெல்லாம் கரெக்டான அக்கௌண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. திவ்யா உங்க வீட்ல தங்குறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு?
சம்பந்தம் இருக்கு. எனக்கு தெரியும் திவ்யாவை பத்தி. அவ சும்மா இருக்க மாட்டா. ஆபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நோண்ட ஆரம்பிப்பா. அவ இதெல்லாம் மோப்பம் பிடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் ஏதாவது பண்ணி இதெல்லாம் மறைக்கிற வழிய பார்க்கணும். என்ன பண்ணணும்னு சொல்ல பண்ணிடலாம். சீக்கிரமே ஆடிட்டிங் முடிஞ்சிரும். எல்லாத்தையும் மறைச்சிடலான்னு நான் நினைச்சேன். ஆனா இதுக்கெல்லாம் இப்ப டைமே இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கோல்மாலையெல்லாம் ஹைட் பண்ணி ஆகணும். ஓ, உங்க கள்ள புருஷன் கூட சேர்ந்துக்கிட்டு ஆபீஸ்ல இதெல்லாம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இருக்கு உங்களுக்கு. சரி, நான் பக்காவா ஏதாவது பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் பேசுறேன். இப்ப என்ன பண்றது? இவங்களை இப்படியே விட்டா மொத்த கம்பெனியும் முழுங்கி ஏப்ப விட்டுருவாங்க. அதுக்குள்ள ஏதாவது பண்ணியே ஆகணும். சொல்லு திவ்யா. மகா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. நீ எப்பவும் வேலை வேலைன்னே இருக்க. உனக்கு ஹெல்ப்பா உன்னோட அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நான் பார்க்கவா? எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. குட் ஐடியா திவ்யா. நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். என் லேப்ல தான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்துட்டு. சரி மகா வா. யா சொல்லுங்க. ஓகே மகா உட்காரு வா. ஏய் உட்காருன்னு சொல்றேன்ல. அத என்ன திரு? அந்த பர்ச்சேஸ் ஆர்டர், அதுக்கு அகெயின்ஸ்டா வேர் ஹவுஸ்ல ஸ்டாக் ரிசீவ் பண்றதெல்லாம் நீங்க தானே பாத்துக்கிறீங்க? ஆமா, என்னாச்சு? இங்க பாருங்க சித்தி, நிறைய கணக்கு டாலி ஆகாமலே இருக்கு. பணம் ஆபீஸ்ல இருந்து போயிருக்கு, ஆனா ப்ராடக்ட் உள்ள வரவே இல்ல. இப்பதான் நம்ம கௌதம் கிட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தோம். அத அப்படியே ஒட்டு கேட்ட மாதிரி கரெக்டா செக் பண்றாளே. நானும் இனி உங்க கூட ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா எல்லா ஃபைல்ஸையும் நானும் செக் பண்றேன்.